ஹாய் மகா, திஸ் இஸ் ஏ அதினிஸ் ஹியர். இந்த நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நேர தஞ்சாவூர்ல இருந்து சென்னை போறோம். கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர். சலையாட்டி பொம்மை நான் தஞ்சாவூர்ல இல்லை, தஞ்சாவூர்ல அவுட்டர்ல இருக்கு. இங்க இருந்து ஒரு 33 கிலோமீட்டர் நான் தஞ்சாவூர். நான் உள்ள போல, ஆனா வெயில் இங்க கொளுத்தி எடுக்குது. நானே எப்ப தப்பிச்சு ஓடிடுவேன்னு உள்ளது நிலைமையில வந்துட்டு இருக்கேன் இப்போ. வெயில் நல்லா சூப்பரா இருக்கு. வெயில் அடிக்குது. வெயில் பண்ணியிருந்தா மாதிரி தான் என்ன சூப்பரா இருந்திருக்கும். ரெண்டு சைடும் வெயில். முதல்ல சென்னையில இருந்து விழுப்புரம் வந்தோம் ஃப்ரெண்டோட தங்கச்சி மேரேஜுக்கு. அடுத்து அங்க இருந்து தஞ்சாவூருக்கு வந்தோம். விழுப்புரத்துல இருந்து தஞ்சாவூர் இருந்தா ஃப்ரெண்டோட அண்ணனையும் மேரேஜுக்கு. ஃப்ரெண்டோட அண்ணன் மேரேஜ் முடிஞ்சு அங்க வேற ஃபங்க்ஷன் நடந்துட்டு தாலி கட்டிட்டாங்க. வேற ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. நம்ம இப்ப அங்க இருந்து கிளம்பிட்டோம். இப்ப எனக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லி பிளான்ல கிளம்பிட்டோம். அதாவது சென்னை போயிட்டு இருக்கோம். ஒரு 310 கிலோமீட்டர்ஸ். ஏரியால சுத்தி இருந்தாலும் ஹைவேல சுத்துதான்னு தெரியல. மேப்பை நம்பி தான் போறேன். எந்த ரூட் எதுவும் அடிக்கல. மேப்பை நம்பி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கேன். பார்ப்போம். எப்படி என்ன நைட் ஒரு 8 மணி ஆயிடுச்சு தேறதுக்கு. பாத்தீங்கன்னா மணி 10 ஆகுது. கரெக்டா 12 இப்படியும் போய் சேர 8 மணி ஆயிரம். பொறுமையா தான் போக போறேன். 60-70 தான் மெயின்டைன் பண்ணி போக போறேன். ஃபுல்லா வரைக்கும் போறதா ஐடியா இல்ல. 9-10 மணி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சென்னை 251 கிலோமீட்டரு, விக்ரமண்ட் 116 கிலோமீட்டரு. கூச்சம் வருது. திருப்பதிச்சா சொல்லிட்டா நான் சொல்லிட்டு எதுவும் இல்லை. சும்மா பண்ணலாம் ஏறனாலும் டோல்கேட் வேலை நடந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தானே சொல்லு கொண்டு டோல்கேட் வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னும் வேலை முடியல. அதனால இப்போ கலெக்ஷன் பங்கல போயில. சரியான வெயிலா இருக்கு. சரி, ரொம்ப போகல. இதோட 30 கிலோமீட்டர் ஹைவேல தான் போயிட்டு இருக்கேன். 30 கிலோமீட்டர் ஆயிடுன்னு வச்சோம். என்னன்னா ஒரு கடை கூட இல்லை. 33 கிலோமீட்டர் ஹைவேல ஃபுல்லாக ரோடு தான். இருக்கு ரோடு. ஒரு சாக்கா இல்ல 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 கடை இல்ல. சரி, ஏதோ ஒரு ஆறு. போய் சேர்ந்துருவோம். இங்க இருந்தாங்க சென்னைக்கு. அதான் இப்போ அடைக்கிட்டு ஃபர்ஸ்ட் லாங் ரைடு வேற 206 கிலோமீட்டர். 200 இல்லை, 308 வந்துடும். 300 கிலோமீட்டர் வந்தா எங்க பாத்தீங்கன்னா வண்டி ரிசர்வ் ஆகி ரொம்ப தூரம் ஓடிட்டு நம்ம நேரம் இருந்து பெட்ரோல் போட்டோம். நேரம் வந்துட்டோம்ப்பா. 4 லிட்டருக்கா? ஒதுக்கி விட்டுட்டு தண்ணி இருக்கா? இவ்வளோ நேரம் தண்ணி இல்லாம மொத்தம் தண்ணி விடுறது எவ்வளோ அருமையாக இருக்குப்பா. இப்போ மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குப்பா. பெட்ரோல் போட்டாச்சு. ஒரு 4 லிட்டர் போட்டேன். போகிறது வரைக்கும் தாங்கும். சரி, அடுத்து எங்கேயாவது போவோம். போதைக்கு எங்கேயும் பிரேக் அடிக்காத ஐடியா இல்லை. மேல்மருத்துவ வர போயிடலாம்னு நினைச்சிட்டு பாதி சாப்பிட்டு நினைச்சேன். வடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம். வடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஹைவேல வந்துட்டு இருந்தோம். இந்த ஹைவே தானா ஊர் ஆகிட்டு இருக்கோம். வடலூர் இப்போ என்ன நிறைய கல்யாணம் எடுப்பா 2 நாளா. இப்போ சரியான ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. 34,800 கிலோமீட்டர் கரெக்டா ஓடிடு இது வரைக்கும் வண்டி. இன்னும் 166 கிலோமீட்டர் இருக்கு. மணி 3 ஆச்சு. இன்னும் 3 மணி நேரம். 6 மணி போயிடும். எப்படி மேக்சிமம் 7 மணி தான் கணக்கு போட்டுரு. அதுக்கு முன்னெல்லாம் போக நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. இப்படி 7 மணி ஆயிரும். நான் போய் நேரம் இன்னைக்கு பிரேக் எடுத்து போற நேரம் எப்படி 7 மணி ஆயிரும். இப்பவுமே பார்த்தா வலிக்குது. என்ன 40 கிலோமீட்டர் நல்லபடி போயிட்டு இருக்கேன். அடிச்சு பிடிச்சிச்சு போவோம். ஒரு 60 கிலோமீட்டர் போயிட்டு பிரேக் எடுத்துக்கலான்ட்டு
பார்ப்போம் என்ன செய்ய போறேன்னு தெரியல. நான் ஒரு 23 கிலோமீட்டர் தான் போகணும். பார்ப்போம். ஸோ விக்ரம் வந்து டோல்கேட் தாண்டியாச்சு. குண்டியும் ஒரு வழி ஆயாச்சு. விக்ரம் வந்து டோல்கேட் தான் தாண்டி போவோம். இன்னும் 122 கிலோமீட்டர். அடுத்த ஸ்டாப்பு மேல்மருவத்தூர் கோட்டையும் 60 கிலோமீட்டர். ஃபுல்லாக ஒரே சுற்று அடிவிட்டே இருப்பான். விழுப்புரத்துல சோழ வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன். அங்க போனேன்னா அவன் சொல்லியானு இல்லையா, நானே படுத்துறேன்னு சொல்லிடுறேன். எந்த 122 கிலோமீட்டர் ரூமுக்கு போறது. மேல்மருவத்தூர் ஒரு 60 கிலோமீட்டர் காய்ச்சிட்டேன். ஒரு ஷாப் எடுக்கும். பேச்சு எடுக்க கண்டிப்பா வச்சு ஓட முடியாது. ரொம்ப சோழி காலியாச்சு. தங்க ஒரு காலம் ஆயிடும். இந்த ரோடு வேற கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப எல்லாம் இல்லை. கொஞ்சம் தூரம் ஒரு மாதிரி மோசமா இருக்கும். எடுத்தா கிளியர் ஆகும். அவ்வளோதான். ஹைவே 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 வந்துடுச்சு. இதுக்கு மேல ஒரே ரோடு தான். இந்த வண்டலூர் வரைக்கும் ஒரே ரோடு தான். வண்டலூர்ல இருந்து லெஃப்ட் எடுத்து அடுத்த ஒரே ரூட் தான். பார்ப்போம் நடக்குது. என்னடா பஸ் வந்து எங்கேயோ கார் வந்து எங்கேயோ வச்சு விட்டுருக்கான். வேறையும் அடி இல்லாம இருக்கான். அது வரைக்கும் சந்தோஷம். டோல் பூத் டோல் பூத் டோல் பூத். இன்னும் ஒரு டோல் பூத்து கூட பார்த்துட்டோம். சாதிச்சிட்டோம். ஒரு டோல் பூத்து கூட கும்பகோணம் டிகிரி ஃபில்டர் காஃபி டீ. தெரியாம சொல்லிடுங்க. கொஞ்சம் பட்டர் பரவாயில்ல, இருந்தாலும் இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாதான் ஓகே ஆகும். டிராபிக் ஆரம்பம். ஆரம்பமே காருன்னு இப்போ வரோம் வேற. நம்ம அப்படி போனோம். ஆரோக்கியம் அவங்க அவ்வளோ தூரம் போட்டோம். சைக்கிள் மாமா எவ்வளோ தூரம் கொண்டு போனோம். ஷார்ட்டா ப்ரோ, பை பை ப்ரோ. இல்லை எதனால டிராஃபிக்? இந்த டைவர்ஷன்னாலயா? சரி அப்போ மக்களை செங்கல்பட்டு தோல் இருந்தாச்சு. அப்புறம் ஒரு 1/2 ரூமும் போயிடுவேன். இதோட வீடியோவை பிடிச்சிக்கிறேன். வார நேரமே செல்வியில காட்டிட்டேன். மேல போற ஏரியாவை கொஞ்சம் இசையா இருக்கு. அதனால நான் அப்படி போறேன். அவ்வளோ இந்த வீடியோவை இதோட முடிக்கேன் நம்புறேன். எடுக்க மாட்டேன் மேக்சிமம். எடுத்தேன்னா பார்ப்போம், இல்லைன்னா மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா பை பாய். உங்களிடம் விடைபெறுவது அஜின்.